இதில் ஃபஸ்ட்டு இந்த பிராக் ஈக்குவேஷன் எழுதுறீங்க இல்லையா 2 மார்க்கில், அந்த பிராக் ஈக்குவேஷனில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க. பிராக் ஈக்குவேஷன் என்ன வரும்? பிராக்ஸ் ஈக்குவேஷன். ஸோ இந்த பிராக் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது n lambda equal to 2d sin theta. இதுதான் ஃபார்முலா. இதில் ஜென்ரலாக என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, இந்த லேம்டாவுனுடைய சிம்பிள் கரெக்டாக எழுத மாட்டேறீங்க. லேம்டா எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு? ஒய்யை இன்வெர்ட்டடாக எழுதுன மாதிரி இருக்குது இல்லையா? ஒய்யை இன்வர்ஸாக ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா எப்படி இருக்கும்? தலைக்கீழ எழுதுனாக்கா அதே மாதிரி தான் இருக்கிறது லேம்டா. ஓகேவா? ஸோ லேம்டா உங்களுக்கு போட தெரியலன்னா இப்படி வியை தலைக்கீழ போட்டு இப்படி மேலே ஒரு கோடு கூட போட்டு விட்டுருங்க. இந்த மாதிரி போட்டிங்கன்னா இதுக்கு என்ன பேர்? லேம்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்படி வெறும்னு இப்படி போட்டாலும் இதுக்கு பேர் லேம்டா தான். நம்ம ஏபிசிடி கேபிட்டல் லெட்டர் ஏ எப்படி போடுவோம்? இப்படி போடுவோம். ஸ்மால் லெட்டர் இந்த மாதிரி போடுவோம் இல்லையா? அதே மாதிரி இது கேபிட்டல் லெட்டர் லேம்டா, இது ஸ்மால் லெட்டர் லேம்டா, ரெண்டுமே லேம்டா தான். ஸோ நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது ஸ்மால் லெட்டர் லேம்டா தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது லேம்டா, இந்த சிம்பிள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுமாதிரி தீட்டாவும் தப்பு தப்பாக போடுறீங்க. தீட்டா இப்படி ஒரு ரவுண்ட் போட்டு நடுவில் ஒரு கோடு போட்டுக்கோங்க, அதான் தீட்டா. நம்ம அப்படியே ஃபாஸ்ட்டாக எழுதும்போது இப்படி இதோட ஜாயின் பண்ண மாதிரி வரும். ஓகேவா? தீட்டாங்கிறது ஒரு ரவுண்ட் போட்டு இதை நடுவில் ஒரு கோடு போட்டுக்கணும், அதுக்கு பேர் தான் என்னது? தீட்டா. ஸோ இந்த ரெண்டு சிம்பிள் தப்பாக எழுதிருந்தீங்க. அடுத்தது இதனுடைய எக்ஸ்பான்ஷன் எழுதும் பொழுது என்னுடைய வேல்யூவை மோஸ்ட்லி யாருமே கரெக்டாக எழுதலை. என்னங்கிறது என்னது? ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். நிறைய பேர் அதில் தப்பு பண்ணியிருந்தீங்க. ஞாபகம் வச்சுக்கோ, n அப்படிங்கிறது என்னது? ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன் அப்படிங்கிறது தான் n. டைஃப்ராக்ஷன் தான் அது, ரிஃப்ராக்ஷனில் டைஃப்ராக்ஷன். ஓகேவா? அடுத்ததா லேம்டா என்ன சொல்லுவீங்க? வேவ் லென்த். யாருடைய வேவ் லென்த்து? வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே யூஸ்டு. நம்ம இதில் யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்ரேனுடைய வேவ் லென்த்தை லேம்டா அப்படின்னு சொல்லுவோம். வேவ் லென்த் அப்படின்னு என்னென்னு தெரியுமா? இப்போது இந்த வேவ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? இப்போ தண்ணியில் கல் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? அதில் அலை ஃபார்ம் ஆகுதுல, அலை எப்படி இருக்கும்? ஒரு இடத்துல மேடாக இருக்கும், ஒரு இடத்துல பள்ளமாக அப்படியே வளைவாக போயிட்டே இருக்குல்ல, அதுதான் வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அது நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா எப்படி ட்ரா பண்ணலாம்? இந்த மாதிரி இருக்கிறத என்னன்னு சொல்லுவீங்க? வேவ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதனுடைய லென்த் அப்படிங்கிறது என்னன்னாக்கா, இந்த வேவ் இருக்குல்ல, இதில் ஒரு பகுதி பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது, ஒரு பகுதி எங்கே இருக்குது? பாட்டமில் இருக்கா? இங்கே டாப்பில் இருக்கிற பகுதி வந்து க்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே இருக்கிற பகுதி வந்து ட்ரஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேவுங்கிறது ஒரு க்ரஸ்ட்டும் ஒரு ட்ரஃப்பும் சேர்ந்ததான் என்னது? ஒரு வேவ். அந்த ஒரு வேவ்னுடைய லென்த்துக்கு பேர் தான் என்னது? வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ வேவ் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுதா? இது வந்து க்ரஸ்ட்டு, இது கூட இன்னொரு ட்ரஃப் ஆட் ஆகணும். ட்ரஃப் எங்கே முடியுது? இந்த இடத்துல முடியுது. அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னது? வேவ் லென்த். இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவோம்? வேவ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். சில நேரங்களில் இந்த வேவ் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குனாக்கா, வேவ் லென்த்து கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி இருந்தால் இதனுடைய வேவ் லென்த் எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். இப்படி இருக்குன்னா வேவ் லென்த்து அதிகமாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ நீங்கள் ஒரு வேர்டு ஃபிசிக்ஸில் படிச்சிருப்பீங்க, வேவ் லென்த் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்வன்சி அது வேவ் லென்த் டிக்ரீஸ் ஆச்சுன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா, ஃப்ரீக்வன்சி அப்படிங்கிறது ஒரு செகண்டில் இந்த ஒரு பாயிண்ட்டை எத்தனை வேவ் கிராஸ் பண்ணி போகுதோ அதுக்கு பேர் தான் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ வேவ் லென்த் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த பாயிண்ட்டை ஒரு செகண்டில் கிராஸ் பண்ணி போகக்கூடிய நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். வேவ் லென்த் அதிகமாக இருக்கும் பொழுது இந்த வேவ் இதை கிராஸ் பண்ணுறதுக்கு அதிகமான டைம் எடுத்துக்கும் இல்லையா? அப்போ ஒரு செகண்டில் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணக்கூடிய நம்பர் ஆஃப் வேவ்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். அப்போது வேவ் லென்த் அதிகமாக இருக்கும்போது ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? கம்மியாக இருக்கும். அதே வேவ் லென்த் இந்த மாதிரி சின்னதாக இருக்குன்னு வச்சுக்கோங்க, இந்த ஒரு பாயிண்ட்டை ஒரு செகண்டில் கிராஸ் பண்ணக்கூடிய வேவ்ஸினுடைய அளவு எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். அப்போ வேவ் லென்த் கம்மியாக இருக்கும் பொழுது ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கும். ஸோ இது வேவ் லென்த் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து டிங்கிறது இதுலேயும் தப்பு பண்ணியிருந்தீங்க. இந்த ஆர்டர் அப்படிங்கிற வேர்டு நிறைய பேர் எழுதாமல் இருந்தீங்க. அடுத்து இந்த இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கூட எழுதியிருக்கிறீங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. இன்டர் INTER இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ். ஸோ இது வந்து இன்டர் பிளேனார் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் வெறுமனே டிஸ்டன்ஸ் மட்டும் எழுதிருந்தீங்க, இன்டர் பிளேனார் அப்படிங்கிற வேர்டை எழுதலை. இந்த வேர்டு ஞாபகம் வச்சுக்கோங்க.
அடுத்தது தீட்டா. தீட்டாங்கிறது என்னது? ஆங்கிள். இது நீங்கள் மேக்ஸ்லேயே நிறையா படிச்சிருப்பீங்க இல்லையா, ட்ரிக்னாமெட்ரியில் வந்திருக்கும். தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் எழுதுறீங்க இல்லையா, இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு ஈக்குவேஷனுக்கு 1 மார்க்கு. ஸோ அதனால் இது ரெண்டையும் கிளியராக எழுதுங்க. நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறது, எழுதுகிற கொஸ்டினை 4 எதுவும் கரெக்ஷன் பண்ணாத அளவுக்கு தெளிவாக கரெக்டாக எழுதணும். ஓகேவா? அடுத்தது ரொம்ப சிம்பிளான கொஸ்டினில் இன்னொன்று இல்லை மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த நம்பர் ஆஃப் ஆட்டம் கால்குலேஷன் இருக்குல்ல, அதில் ஃபார்முலா எழுதுறதுல தப்பு பண்ணுறீங்க. நான் 3க்குமே கால்குலேட் பண்ணி காமிக்கிறேன். நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக். இந்த கான்செப்டை நீங்கள் தெளிவாக புரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. முதல்ல யூனிட் செல் அப்படிங்கிறது என்ன? ஒரு கியூபை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்? யூனிட் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு கியூப்பில் மொத்தம் எத்தனை கார்னர் இருக்கும்? 6 கார்னர்ஸாக இருக்கும். இப்போ இந்த ரூம் வந்து ஒரு கியூபு. நீங்கள் உங்களுக்கு டவுட்டாக இருந்தால் இந்த ரூமை ஒரு கியூபாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரூம் உள்ளார எத்தனை கார்னர்ஸ் இருக்குது? 8 கார்னர்ஸ் இருக்குது இல்லையா? அப்போ ஒரு யூனிட் செல்லில் மொத்தம் எத்தனை கார்னர் இருக்கும்? 8 கார்னர்ஸ் இருக்கும். இப்போது கார்னரில் கண்டிப்பாக எல்லா யூனிட் செல்லுமே எந்த கிறிஸ்டல் எடுத்துக்கிட்டாலும் கார்னரில் ஆட்டம் இருக்கும். அப்போ 8 கார்னர்லேயும் 8 ஆட்டம்ஸ் இருக்கும். ஆனால் அந்த 8 ஆட்டமும் இந்த ஒரே யூனிட் செல் உள்ளார இருக்குமா அப்படின்னு கேட்டால் ஒரே யூனிட் செல் உள்ளார இருக்காது. இப்போ இது மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், அது மாதிரி இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கா, அது மாதிரி ரைட் அந்த ரூமுக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கும். அப்போ இந்த ஒரு கார்னர் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை இடத்துல ஷேர் ஆகுது? கீழே மட்டுமே 4 ரூமோட ஷேர் ஆகுது இல்லையா? இதுக்கு பக்கத்தில் ஒரு ரூமு, அங்கே ஒரு ரூமு, அதுக்கு பக்கத்தில் ஒரு ரூம். அப்போ இந்த கார்னர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கார்னருடைய சென்டரு எத்தனை ரூமோட சரௌண்ட் ஆகிருக்கு? 4 ரூமால் சரௌண்ட் ஆகிருக்கு. அதேமாதிரி இதுக்கு மேலே 4 ஃப்ளோர் வச்சா மொத்தம் எத்தனை வரும்? 8 வருமா? அப்போ இந்த 8 கியூபுக்கு நடுவில் ஒரு ஆட்டத்தை வச்சிங்க அப்படின்னா அந்த ஒரு ஆட்டத்தை எத்தனை யூனிட் செல் ஷேர் பண்ணிக்குது? 8 யூனிட் செல் ஷேர் ஆகுது. அப்போ ஒரு யூனிட் செல்லில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? 8ல் 1 பங்கு ஆட்டம் தான் இருக்கும். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? புரியுதா இல்லையா? இப்போ இந்த மாதிரி ஒரு புக் எடுத்துக்கிங்க, இது ஒரு கியூப்னு வச்சுக்கோங்களேன். கியூப் யாராவது வச்சுருக்கீங்களா? அந்த பஸ்ஸில்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்களா? அந்த மாதிரி இன்னொரு புக் கொடுப்பான், இது இருக்குல்ல. இப்போ இது கியூபாக கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்போது இங்கே கீழே 2 கியூப் இருக்கா? இப்போ இதே மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு முன்னாடி 2 கியூப் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த நோட்டுக்கு முன்னாடி ஒன்று, இந்த நோட்டுக்கு முன்னாடி ஒன்று வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ மொத்தம் 4 கியூப் இருக்குது. இந்த 4 கியூபுக்கு நடுவில் ஒரு ஆட்டம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கு மேலே என்ன பண்ணலாம்? 4 கியூப் வைக்கலாம் இல்லையா? அப்போ மொத்தம் எத்தனை கியூப் வைக்கிறோம்? 8 கியூப். ஆட்டம் எங்கே இருக்குது? அந்த 8 கியூபுக்கு நடுவில் இருக்குது. அப்போ அந்த 8 கியூப் என்ன பண்ணும்? ஒரு ஆட்டத்தை ஷேர் பண்ணிக்கும். அப்போ ஒரு ஆட்டத்தினுடைய அளவு எவ்வளோ வரும்? கார்னரில் 8ல் 1 பங்கு தான் வரும். அதனால் கார்னர் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய அளவு எவ்வளோ எழுதுவோம்? 1/8ன்னு எழுதுவோம். ஒரு கார்னரில் இருக்கக்கூடிய ஆட்டத்தினுடைய கவுண்ட் எவ்வளவு? 1/8. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்கிட்டா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னாக்கா, சிம்பிள் கியூபிக்கில் ஆட்டம் எங்கே மட்டும்தான் இருக்கும்? கார்னரில் மட்டும்தான் இருக்கும். அப்போ ஃபார்முலா என்ன வரும்? நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம்ஸ் டிவைடட் பை 8. கார்னர் மொத்தம் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத எழுதிக்கணும். மொத்தம் எத்தனை கார்னர் இருக்குது கியூபில்? 8. ஒரு கார்னரில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? 1/8. ஸோ அதுதான் NC/8ன்னு எழுதியிருக்கிறோம். அதாவது NC இன்ட்டு 1/8 அப்படிங்கிறது தான் NC/8 அப்படின்னு எழுதுகிறோம். புரியுதா? அப்போ நம்பர் ஆஃப் கார்னர் எத்தனை? 8ஆ? இந்த 8 ஆட்டத்தை எத்தனை டிவைட் பண்ணணும்? 8ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ ஈக்குவல்ட்டி எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 1. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் சிம்பிள் கியூபிக் எவ்வளவு? 1. அதே மாதிரி பாடி சென்டர்ட் கியூபிக், நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் BCC. இப்போ இதில் கார்னர்லேயும் ஆட்டம் இருக்கும், அடிஷ்னலாக இன்னொரு ஆட்டம் எங்கே இருக்கும்? பாடி சென்டரில் இருக்கும். அந்த யூனிட் செல்லினுடைய சென்டர்லேயும் இருக்கும். சென்டரில் இருக்கிற ஆட்டம் எப்பவுமே எங்கே இருக்கும்? முழுசாக அந்த யூனிட் செல் உள்ளார தான் இருக்கும் இல்லையா? அப்போ டோட்டலாக அது உள்ளார எத்தனை சென்டர் ஆட்டம் இருக்கும்? ஒரு ஆட்டம் இருக்கும். அப்போ இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்னா, கார்னருக்கு என்ன ஃபார்முலா? NC/8. இது எங்கேயுமே மாறாது. இந்த Nங்கிறது நம்பர், Cங்கிறது கார்னர். அப்போ NCனா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் கார்னர் டிவைடட் பை 8 ப்ளஸ் இதில் அடிஷ்னலாக ஆட்டம் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு? பாடி சென்டரில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதனால் என்ன எழுதிக்கணும்? NB. அப்போ இதில் Nங்கிறது நம்பர், Bங்கிறது பாடி சென்டர் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா நம்பர் ஆஃப் பாடி சென்டர் அப்படின்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் பாடி சென்டர் எத்தனை இருக்குது? ஒன்றே ஒன்று தான். இந்த ரூமுக்கு ஒரே ஒரு சென்டர் தானே இருக்க முடியும். அப்போ ஒரே ஒரு பாடி சென்டர் தான் இருக்குது. அப்போ ஃபார்முலாவில் NCங்கிறது எத்தனை கார்னர் இருக்குது? 8/8 ப்ளஸ்ஸு பாடி சென்டர் எத்தனை இருக்குது? 1 தான் இருக்குது. முழு ஆட்டமும் அந்த சென்டரில் தான் இருக்குது. அப்போ எத்தனை வரும்? 1.
8 8 கேன்சல் பண்ணால் 1 வருமா? இப்போ 1 + 1 = எவ்வளவு? 2. இதுதான் வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் பிசிசி. அதுமாதிரி நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி. எஃப்சிசியில் பார்த்தீங்கன்னா இதே தான் வரும். எஃப்சிசியில் என்ன மட்டும் மாறும்? பாடி சென்டரில் ஆட்டம் இருக்காது, அதுக்கு போல் எங்கே இருக்கும்? ஃபேஸில் இருக்கும். இப்போ இந்த கியூப்பில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது? ஃபேஸ்னால் இந்த வால்ஸ் அண்ட் ஃப்ளோர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 பக்கமும் 4 வால் இருக்கா, 4 ஃபேஸு. கீழே ஒரு ஃப்ளோரு, மேலே இந்த டெரஸ் ஒரு ஃப்ளோர் இருக்கு இல்லையா? அப்போ எத்தனை இருக்குது? 6. இப்போ இந்த ரூமில் இந்த வால் இருக்குல்ல, இந்த வாலில் தான் ஒரு ஆட்டம் வைக்கிறோம். இந்த வால் பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ரூமோட ஷேர் ஆகுதுல்ல, அப்போ அந்த ஆட்டத்தை எத்தனை பேர் ஷேர் பண்ணிப்பாங்க? 2 பேர் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா? அப்போ ஒரு ஆட்டத்தை 2 பேரும் பாதி பாதி எடுத்துக்கிறாங்க. அப்போது ஒரு ஃபேஸில் எத்தனை ஆட்டம் இருக்கும்? 1/2 தான் இருக்கும். ஒரு ஃபேஸில் எவ்வளோ இருக்கும்? 1/2. ஒரு ஆட்டத்தை 2 பேர் எடுத்துக்கிறதுனால பாதி ஆட்டம் தான் ஒரு செல்லில் இருக்கும். அப்போ மொத்தம் 6 ஃபேஸில் இருக்குது. ஒவ்வொரு ஃபேஸ்லையும் பாதி ஆட்டம் தான் இருக்குது. அப்போ அதை எதால் டிவைட் பண்ணிக்கலாம்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கலாமா? அப்போ என்ன ஃபார்முலா வரும்? இதுவும் கார்னரில் கண்டிப்பாக ஆட்டம் இருக்கும், அதனால் NC/8 ப்ளஸ்ஸு NF. என்னங்கிறது நம்பர், எஃப்ங்கிறது ஃபேஸ் சென்டர். அப்போ நம்பர் ஆஃப் ஃபேஸ் சென்டர் அப்படின்னு அர்த்தம் NFனாக்கா. NF நம்பர் ஆஃப் ஃபேஸில் இருக்கிற ஆட்டத்தை எத்தனை பேர் ஷேர் பண்ணுறாங்க? 2 யூனிட் செல் ஷேர் பண்ணது, அதனால் /2 அப்படின்னு போடுறோம். ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் 8 / 8 ப்ளஸ் நம்பர் ஆஃப் ஃபேஸஸ் எத்தனை? 6 /2. இதில் தான் பெரும்பாலும் தப்பு பண்ணிடுறீங்க. இந்த 6/2 போடுறதுல தான் நம்பர் மாற்றி மாற்றி போடுறீங்க. ஆனால் எல்லாருமே கடைசி ஆன்சர் கரெக்டாக எழுதிடுறீங்க. இதை மட்டும் மனப்பாடமாக ஞாபகம் வச்சுருக்கீங்க. பட் இந்த ஃபார்முலாவையும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த ஸ்டெப்ஸையும் தப்பாக போடுறீங்க. ஸோ இந்த ஸ்டெப்ஸுக்கும் சேர்த்தா மார்க்கு. இந்த ஆன்சர் மட்டும் கரெக்டாக எழுதினீங்கனாக்கா அரை மார்க் கிடைக்கும், அல்லது 1 மார்க் தான் கிடைக்கும் மேக்ஸிமம். அதுக்கு மேலே கிடைக்காது 2 மார்க் கொஸ்டினாக இருந்தாக்கா. ஸோ அதனால் இந்த ஸ்டெப்ஸையும் கரெக்டாக போடுங்க. அப்போது இந்த 6 2ஆல் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? 3. அப்போ 8 கேன்சல் பண்ணால் 1 = 1 + 3 = எவ்வளோ வரும்? 4. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இன் எஃப்சிசி = எவ்வளவு? 4 அப்படின்னு வரும். ஸோ இது ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. இந்த தடவை அதில் எதுவும் மிஸ்டேக் வராமல் எழுதுங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் இந்த 5 மார்க் கொஸ்டின். இந்த 5 மார்க் கொஸ்டினில் 2 இருக்குது. பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல், இன்னொன்று வந்துட்டு பேக்கிங் எஃபிஷியன்சி ஆஃப் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல். 2 இருக்குது இல்லையா? இதில் நமக்கு புக் பேக்கில் இருக்கிறது வந்து பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் இருக்குது. புக் இன்சைட் வந்து எஃப்சிசி ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல். ரெண்டுமே முக்கியம் தான், எது வேணாலும் எக்ஸாமில் கேட்பாங்க. ஸோ நம்ம பாடி சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டல் போட்டு காமிக்கிறேன். இப்போ இது வந்துட்டு ஒரு கிறிஸ்டல்னு வச்சுக்குவோம். இப்போ இந்த கிறிஸ்டல் பாடி சென்டர் தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா? அப்போ முதல்ல நீங்கள் பாடி சென்டர் ட்ரா பண்ணும்போது ஞாபகம் வச்சுக்கோ, ஃபஸ்ட்டு எந்த சர்க்கிளில் போடணும் அப்படின்னாக்கா பாடி சென்டரில் இருக்கிற சர்க்கிளில் போடணும். இந்த பாடி சென்டரில் இருக்கிற சர்க்கிள் போடும்போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த கார்னர் எல்லாத்துக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வர்ற மாதிரி அந்த சர்க்கிள் போடுங்க. ஓகேவா? இப்போது இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோ. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க. ரொம்ப எக்ஸாக்டாக வராது, ஓரளவு இந்த மாதிரி தெரிகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? கொஞ்சம் சர்க்கிள் நமக்கு முன்ன பின்ன தான் வரும், அதுக்கும் ரொம்ப மோசமாக போட்டுறாதீங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் போட்டுக்கிட்டிங்களா? அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள், இந்த கார்னரில் இருக்கிற ஆட்டத்தெல்லாம் இந்த பாடி சென்டரை டச் பண்ண மாதிரி ட்ரா பண்ணணும். ஓகேவா? எதை டச் பண்ணணும்? பாடி சென்டர் தான் டச் பண்ணணும். இங்கே இருக்கிற எட்ஜு இதை டச் பண்ணக்கூடாது. அப்போ நான் ட்ரா பண்ணும்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, இந்த கார்னர்லாம் தெரியுதுல்ல, இந்த கார்னரை சென்டராக வச்ச மாதிரி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணுங்கள். அப்போ இந்த கார்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதை சென்டராக வச்சுக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்? இப்படி ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணலாமா? இதை சென்டராக வச்சுக்கிட்டிங்கனாக்கா இங்கே ஒரு ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணலாமா? இப்போ பாருங்கள், இந்த ரெண்டுக்கு நடுவில் என்ன இருக்குது? கேப் இருக்கா? இந்த மாதிரி கேப் வர்ற மாதிரி போடணும். நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா, இது ரெண்டுக்கும் கேப் விடாமல் ரெண்டையும் ஒட்டின மாதிரி போட்டுடுறீங்க. அந்த மாதிரி போடக்கூடாது, சரியா? அது மாதிரி இங்கேயும் பாருங்கள், இங்கே இருக்கா? இப்போ இதை இப்படி போட்டுக்கோங்க. அது மாதிரி இதுக்கு ட்ரா பண்ணிங்கன்னா இப்படி வரும், இப்படி இப்படி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இது மாதிரி போட்டுக்கிட்டாலே போதும், எல்லாத்துக்கும் போகணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னாக்கா, ரேடியஸ் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். முதல்ல என்னுடைய எட்ஜ் லென்த் எவ்வளோன்னு பார்த்துப்போம். இதிலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரத்தை என்னென்னு சொல்லுவோம்? எட்ஜ் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். எட்ஜ் லென்த்துக்கு எவ்வளோ வேல்யூ கொடுக்குறோம்? A. இது கியூப் அப்படிங்கிறதுனால ஒரு சைடுக்கு என்ன வேல்யூ வருதோ அதே தான்
எல்லா சைடுக்குமே வரும் இல்லையா? அப்போ எல்லா சைடுக்குமே வேல்யூ எவ்வளோ வரும்? ஏ தான். இப்போது இது வந்து பாடி சென்டரில் இருக்குது. இந்த பாடி சென்டரில் எவ்வளோ ரேடியஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் கால்குலேட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, இந்த ஆட்டம் டச் ஆகிருக்குல்ல, இந்த டச் ஆனதை அப்படியே கனெக்ட் பண்ணுறேன். இந்த டயகோனல்லேருந்து இந்த டயகோனல் வரைக்கும் என்ன பண்ணிக்கிறேன்? கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு நம்ம பேர் கொடுத்துருவோம். பேர் கொடுக்கும் பொழுது இது ஏ பி சி டி, கீழே இருக்கிற ஸ்கொயருக்கு ஒரு பேர் கொடுத்துருங்க. அடுத்து அதே மாதிரி இங்கேருந்து இங்கே ஆரம்பிச்சுக்கோங்க. ஏபிசிடி முடிஞ்சிச்சா, அடுத்து என்ன வரும்? இ எஃப் ஜி ஹச். நம்ம நோட்டில் போடும்போது நான் கையால் ட்ரா பண்ணியிருப்பேன், அதனால் அந்த நேம் மாறி இருக்கும். நேம் உங்களுக்கு நோட்டில் என்ன இருக்கோ அதை கொடுத்துக்கோங்க. இங்கே இருக்கிறதுக்கு நான் எழுதியிருக்கேன். இல்லைனாக்கா இதை எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க. நம்ம டயகோனலை மாற்றி எடுத்துகிட்டா உங்களுக்கு புக்கில் இருக்கிற மாதிரியே, நான் நோட்டில் ட்ரா பண்ண மாதிரியே வரும். இதை அப்படியே கனெக்ட் பண்ணிக்குவோம். இந்த கார்னர்லேருந்து இந்த கார்னர் வரைக்கும், இதிலேருந்து இந்த கார்னர் வரைக்கும் கனெக்ட் பண்ணிப்போம். ஆக்சுவலாக இது சென்டராக வரும், பட் நோட்டில் நம்ம ட்ரா பண்ணும்போது கரெக்டாக வந்திருக்கும். இதில் கொஞ்சம் கிராஸ் பண்ண மாதிரி வருது. ஓகேவா? இந்த ஆட்டம் இதனுடைய சென்டர் இதில் ஆனால் கரெக்டாக வரல. நான் கையாலே ட்ரா பண்ணி காமிக்கிறேன், இல்லைனா கன்ஃபியூஸ் ஆகிட போகிறீங்க. நீங்கள் இதுதான் ஈஸியாக இருக்குன்னு சொன்னாலும் நான் இந்த மாதிரியே ட்ரா பண்ணிக்கிறேன். முன்னாடி நான் உங்களுக்கு வேறு மெத்தட் சொன்னேன், அது நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டீங்க. அதனால் இதே மாதிரியே ட்ரா பண்ணிக்குவோம். இப்போ இதுக்கு பேர் கொடுத்துக்குவோம் ஏ பி. இப்போ நம்ம நோட்டில் ட்ரா பண்ண மாதிரி வருது இல்லையா? இது ஏபிசிடி, இது இஎஃப்ஜிஹெச். இதோட எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்துக்கிறோம்? ஏ. அப்போ எல்லா சைடுமே எட்ஜ் லென்த் எவ்வளோ வரும்? ஏ தான் வரும். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோம்னா, ரேடியஸ் மட்டும் எவ்வளோ வருதுன்னு பார்ப்போம். இங்கேருந்து இது வரைக்கும் 8ல் 1 பங்கு ஆட்டம் இருக்கா? அது எத்தனையில் 1 பங்கு ஆட்டம் இருந்தாலும் சரி, இந்த சென்டர்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளவு? ஆர். ஒரு ரேடியஸ்ன்னு சொல்லுவோமா? அப்போ இங்கே ஒரு ஆர். இந்த ஆட்டத்தினுடைய சென்டர் இது. டோட்டல் ஆட்டம் இது உள்ளே இருக்கிறதுனால இதில் எத்தனை ரேடியஸ் இருக்கும்? 2r. இந்த எட்ஜ்லேருந்து இந்த எட்ஜ் வரைக்கும் உள்ளது என்ன சொல்லுவீங்க? டயாமீட்டர்னு சொல்லுவீங்க இல்லையா? ஒரு டயாமீட்டரில் எத்தனை ரேடியஸ் இருக்கும்? 2 ரேடியஸ் இருக்கும் இல்லையா? அப்போ என்ன எழுதிப்பீங்க? 2r. அதேமாதிரி இந்த இடத்துல எவ்வளோ ரேடியஸ் இருக்கும்? r. டோட்டலாக எத்தனை ரேடியஸ் இருக்குது? 4r. அப்போ AG ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம்? 4r அப்படின்னு எழுதிக்கலாமா? AG ஈக்குவல் என்ன எழுதிக்கலாம்? 4r அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகேவா? அடுத்தது இப்போ இதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ரெக்டாங்குலர் ட்ரையாங்குலாக கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த ஒயிட் கலரில் இருக்குல்ல, இந்த ஒயிட் கலரில் இருக்கிறத மட்டும் பார்த்தீங்கன்னாக்கா இது மேலே நான் ட்ரா பண்ணுறேன். இந்த ஒயிட் கலரில் இருக்கிறது மட்டும் பார்க்குறது உங்களுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள் மாதிரி தெரியுதா? இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஹைப்போடெனஸுடைய லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிக்க போகிறோம். பைத்தாகரஸ் தேரம் இருக்கு இல்லையா? பைத்தாகரஸ் தேரத்தை யூஸ் பண்ணி இந்த ஹைப்போடெனஸுடைய வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஹைப்போடெனஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்கொயர் ஆஃப் அட்ஜசன்ட் சைடு அண்டு ஆப்போசிட் சைடு ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஹைப்போடெனஸ் கிடைக்கும் இல்லையா? அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்க போகிறோம். அப்போ ஃபார்முலா எழுதுங்க. ஹைப்போடெனஸுங்கிறது என்னது? ஏஜி. இதை அப்படியே ஸ்கொயர் பண்ணிக்கோங்க. ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு இதனுடைய அட்ஜசன்ட் சைடு எவ்வளோ வருது? ஏடி. இப்போ ஏடி ஸ்கொயர் ப்ளஸ் ஆப்போசிட் சைடு என்ன வருது? டிஜி ஸ்கொயர் அப்படின்னு வருதா? இப்போ ஏஜி ஸ்கொயர் தான் நான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏடியோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னா, இந்த கீழே இருக்குது பாருங்கள் ஒரு பாக்ஸு. இப்போ இந்த ஃப்ளோர் இருக்குல்ல, இந்த ஃப்ளோர் தான் இந்த ஏபிசிடி. இந்த ஃப்ளோரில் இந்த கார்னர்லேருந்து அந்த கார்னர் வரைக்கும் உள்ளது என்ன சொல்லுவீங்க? டயகோனல் அப்படின்னு சொல்லுவீங்க. ஒரு ஸ்கொயரோட டயகோனலுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா, √2 இன்ட்டு சைடு. அங்கே என்ன சைடு கொடுத்துருக்காங்களோ அதை √2 மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே சைடு எவ்வளோ இருக்குது? ஏ. அப்போ √2 எதால் மல்டிப்ளை பண்ணிக்கணும்? ஏவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ இந்த டயகோனலோட வேல்யூ எவ்வளோ வரும்? √2a அப்படின்னு வரும். புரியுதா? இது ஜஸ்ட் ஃபார்முலாவே நீங்கள் எழுதிக்கலாம். மேக்ஸில் உங்களுக்கு ஃபார்முலாவே இருக்குது. டயகோனல் ஆஃப் த ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு √2 இன்ட்டு சைடு. சைடுனா என்னது? அங்கே
4 சென்டிமீட்டர்னா ரூட் 2 4ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும், 10 சென்டிமீட்டர்னா 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும் அப்படின்னு அர்த்தம். இங்கே எவ்வளோ இருக்குது அந்த சைடோட வேல்யூ எட்ஜ் லென்த்து ஏன்னு இருக்குது, அதனால் ரூட் 2 என்ன பண்ணிக்கிறோம் ஏவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இது என்ன பண்ணிக்கலாம் ரூட் 2a ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டிஜி. இப்போ இங்கே எட்ஜ் லென்த் எவ்வளோ கொடுத்தோம் ஏ தானே கொடுத்தோம், அப்போ இதுலேருந்து இது வரைக்கும் உள்ள தூரம் எவ்வளோ இருக்கும் ஏ தான் இருக்கும். அப்போ என்ன வரும் ஏ ஸ்கொயர். இப்போ ரூட் 2a ஹோல் ஸ்கொயர் இருக்குல்ல, ரூட் 2 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 2, ஏவை ஸ்கொயர் பண்ணால் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு எவ்வளோ வருது 3a ஸ்கொயர், ஏஜி ஸ்கொயர் ஈக்குவல் டு 3a ஸ்கொயர் அப்படின்னு வருது. அப்போ ஏஜி ஈக்குவல் டு என்ன வரும் 3க்கு ரூட் எடுத்தால் இந்த ஸ்கொயர் வந்து பார்க்கும்போது ரூட் ஆகுமா, 3க்கு ரூட் எடுத்தால் என்ன வரும் ரூட் 3, ஏ ஸ்கொயருக்கு ரூட் எடுத்தால் ஏ, அப்போ ஏஜி ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் 3a அப்படின்னு வரும். இப்போ இந்த ஈக்குவேஷனில் பாருங்கள் ஏஜி ஈக்குவல் டு என்னென்ன எழுதியிருக்கோம் 4rன்னு எழுதியிருக்கோம், அதே ஏஜி ஈக்குவல் டு என்ன கிடச்சிருக்கு ரூட் 3aன்னு கிடச்சிருக்கு. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம் ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவேட் பண்ணிக்கலாமா. அப்போது 4r ஈக்குவல் டு ரூட் 3a அப்படின்னு கிடைக்கும். அப்போ இதுலேருந்து r ஈக்குவல் டு என்ன வரும் ரூட் 3/4 இன்ட்டு a. புரியுதா இது வரைக்கும்? இது வரைக்கும் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரேடியஸ் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, இந்த ரேடியஸை உங்களை நான் ஏற்கனவே மனப்பாடம் பண்ண சொல்லியிருக்கேன் இல்லையா, எதுக்காக அப்படின்னா நமக்கு ப்ராப்ளத்தில் கேட்பாங்க, அப்போ போய் உட்காந்து நீங்கள் டெரைவ் பண்ணி இந்த ரேடியஸை கண்டுபிடிச்சிருக்க முடியாது, இது உங்களுக்கு மைண்டில் இருந்துச்சு அப்படின்னா தான் ப்ராப்ளத்தை ஒரே ஸ்டெப்பில் சால்வ் பண்ண முடியும். ஸோ அப்போது பிசிசிக்கு ரேடியஸ் என்ன வரும் ரூட் 3/4 இன்ட்டு ஏ, அதே எஃப்சிசிக்கு என்ன வரும் ரூட் 2/4 இன்ட்டு ஏ, அவ்வளோதான். சரியா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் கண்டுபிடிக்கணும். Volume of the sphere is equal to 4/3 pi r cube equal to 4/3 pi into இங்க r ஓட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் ரூட் 3/4 into a, அது அப்படியே ரூட் 3/4 into a whole cube. இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுங்க 4/3 into pi into ரூட் 3 கியூப் பண்ண என்ன ஒரு 3 தடவை அப்படியே எழுதிக்கணுமா, ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 டிவைடட் பை 4 இன்ட்டு 4 இன்ட்டு 4 இன்ட்டு என்ன வரும் ஏ கியூப் அப்படின்னு வரும். இதில் ரூட் 3 இன்ட்டு ரூட் 3 எவ்வளோ வரும் 3, அப்போ இது அப்படியே டோட்டலாக 3ன்னு வச்சுக்கிட்டான், இந்த 3 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு 4 இருக்குது, இங்கே ஒரு 4 இருக்குது, இது ரெண்டு என்ன பண்ணிக்கலாம் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போது வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் என்ன வருது, இங்கே மீதி என்ன இருக்குது பை root 3 into a cube divided by 4 into 4 எவ்வளவு 16. ஸோ இது கிடைக்குதா. அடுத்து என்ன பண்ணணும் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல், யூனிட் செல்லோடைய வால்யூம் எவ்வளவு, யூனிட் செல்லுங்கிறது என்னது கியூப் இல்லையா, கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா வால்யூம் ஆஃப் தி யூனிட் செல், யூனிட் செல்லுக்கு என்ன கியூபோட வால்யூம்க்கு என்ன ஃபார்முலா சைடை வந்து அப்படியே கியூப் பண்ணிக்கணும், இல்லை சைடோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்கோம் எட்ஜ் லென்த்து ஏ, அப்போ ஏ என்ன பண்ணிக்கணும் கியூப் பண்ணிக்கணும். அப்போ இது என்ன வரும் ஏ கியூப் அப்படின்னு வரும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் பேக்கிங் எஃபிஷியன்சி ஆர் பேக்கிங் ஃப்ராக்ஷன் இஸ் ஈக்குவல் என்ன ஃபார்முலா டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்ஸ் டிவைடட் பை வால்யூம் ஆஃப் யூனிட் செல் இன்ட்டு 100. ஸோ இங்கே கண்டுபிடிச்சிருக்கிறது நம்ம ஒரு ஸ்பியருடைய வால்யூம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. என்ன பண்ணுதுப்பா காவியா என்ன பண்ணிகிட்ருக்கேன், இங்கே என்ன பண்ணியிருக்கோம் ஒரே ஒரு ஸ்பியருடைய வால்யூம் தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிசிசியில் எத்தனை ஆட்டம் இருக்குது, அது ஓகே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. டோட்டல் வால்யூம் ஆஃப் த ஸ்பியர்னாலும் டோட்டல் வால்யூம் ஆக்குபைடு ஸ்பியர் அப்படின்னாலும் ஒன்று தான். இங்கே அதுதான் நம்ம அந்த வேல்யூ தான் எழுத போகிறோம். ஓகேவா, சரி. இங்கே ஒரு ஸ்பியரோட வேல்யூ தானே கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சுவலாக பிசிசியில் எத்தனை ஆட்டம் இருக்குன்னு கண்டுபிடிச்சோம் 2 ஆட்டம் இருக்குன்னு சொன்னால வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் பிசிசி 2. அப்போ இந்த வால்யூம் என்ன பண்ணிக்கணும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இங்கே என்ன எழுதணும் எழுதும்பொழுது 2 இன்ட்டு பை இன்ட்டு ரூட் 3யோட வேல்யூ அப்படியே பிரித்து எழுதிக்கோங்க. ரூட் 3யோட வேல்யூ என்ன வரும் 1.732 இன்ட்டு இந்த பையோட வேல்யூ நம்ம பிரித்து எழுதிடலாம். பையோட வேல்யூ என்ன வரும் 3.14 இன்ட்டு ஏ கியூப் டிவைடட் பை 16 டிவைடட் பை வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் வருதா.
வால்யூம் ஆஃப் த யூனிட்ஸில் என்ன பண்ணுவீங்க, டிவைடட் பை ஏ கியூப்னு போடுவீங்கல்ல, மறுபடியும் டிவைடில் வந்து என்ன பண்ணுவீங்க, அதை ரெசிப்ரோக்கில் எடுத்து மல்டிப்ளை பண்ணுவீங்க. அப்போ என்ன வரும், 1/a கியூப்னு வரும். அப்போ ஏ கியூப் எங்கே வந்துடும், 1/a கியூப்னு போடும்போது இங்கே டினாமினேட்டரில் தான் வரும் இல்லையா. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஏ கியூப் இன்ட்டு 100 போட்டுக்கோங்க. ஏ கியூப் என்ன ஆகிடும், கேன்சல் ஆகிடும். அப்புறம் 16 என்ன பண்ணலாம், இங்கே 2 இங்கே கேன்சல் பண்ணால் 8. அடுத்து இதை 4ஆல் கேன்சல் பண்ணலாமா, 2 4s are 8, 25 4s are 100. ஸோ இதை அப்படியே சால்வ் பண்ணிங்க அப்படின்னா பேக்கிங் எஃபிஷியன்சி ஈக்குவல் டு எவ்வளோ வரும், 68%. இது நீங்கள் சால்வ் பண்ணி போட்டுக்கோங்க. ஓகேவா. ஸோ பேக்கிங் எஃபிஷியன்சி எவ்வளோ வருது, 68%. இதே மெத்தட் தான் யாருக்கு வரும், ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் கிறிஸ்டலுக்கும் வரும். அங்கே எந்த இடத்துல மட்டும் மாறும் அப்படின்னா, இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சிருக்கோம்ல, r ஈக்குவல் டு √3/4 × a போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடம் மட்டும் என்ன ஆகும், √2/4 × a வரும். மீதி எல்லாமே அப்படியே சேமாக தான் ரிப்பீட் ஆகும். புரியுதா. ஸோ இது கண்டிப்பாக ஏதாவது எல்லா எக்ஸாம்லையுமே கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு கொஸ்டின், பிசிசி அல்லது எஃப்சிசிலேருந்து கண்டிப்பாக கேட்பாங்க. இதில் இப்போ ஏதாவது டவுட் இருந்தால் கேட்டுக்கோங்க இப்போவே. உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறது தான் நிறைய பேர் தப்பு பண்ணியிருந்தீங்க. டயக்ராம் கரெக்டாக ட்ரா பண்ணிக்கோங்க. ஓகேவா. அதுமாதிரி இந்த டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை டிஃப்ரெண்ட் கலர் கொடுத்து கூட மென்ஷன் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஓகேவா. இதில் வேறு ஏதாவது டவுட் இருக்கா, வேறு ஏதாவது கொஸ்டின் நீங்கள் படித்ததில் டவுட் இருக்கா. இது மேஜராக நீங்கள் இந்த யூனிட்டில் பண்ண மிஸ்டேக்கு அதை மட்டும் சொல்லியிருந்தேன். மீதி ஒரு சில கொஸ்டின் நீங்கள் படிக்கல, அது மிஸ்டேக் பண்ணல, படிக்காமலே எழுதியிருந்தீங்க. ஸோ அதெல்லாம் இந்த தடவை சரியாக படித்து எழுதிருங்க. ஓகேவா. சரி, வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க.